போட்டித் தேர்வு எழுதும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் வந்துருச்சு. தேர்வு பற்றி பயம் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, மனசு அலைபாயும் நேரம் அப்படின்னு நம்ம ஹெட்லைன் பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன ஒன்றும் கிடையாது, படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். படிச்சோமா படிக்கலையா அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி டைமில் மறந்த மாதிரி கிடையாதுங்க. அது ஆக்சுவலாக மறந்த மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்காதீங்க. மறந்த மாதிரி இருக்குது. 4 ஆப்ஷன் கேட்டு 4 ஆப்ஷன் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அது மறந்த மாதிரி இருக்குது, இது மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டு மைண்டை ப்ரெஷர் பண்ணுறீங்க இல்லையா? அந்த ப்ரெஷர் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுறது மைண்டு. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மைண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு தமிழாக இருந்தாலும் சரி, அது ஜிகே, மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தனியாக எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து சம்மாலாம் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து படித்து நம்ம வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா, எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏன்னா வந்து டெய்லி ஒரு பியூசி கொஸ்டின் பேப்பர் தான் டிஎன்பிசியில் வெப்சைட் போனீங்கன்னா கூட கிடைக்கும். இப்போ நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதாவது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின் பேப்பர் நடந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் ஆப்ஷன், அதாவது வந்து ஆப்ஷனை ரிமூவ் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுவும் கொடுத்துருக்கேன். மறுபடியும் அதனுடைய ஆன்சரும் கீழே கொடுத்துருக்கேன். அதை வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ மார்க் நம்ம தமிழுக்கு மட்டும் கொடுத்துருப்பேன் இப்போதைக்கு. நான் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அடுத்தடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ், எக்ஸாம் சம்மந்தமான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன். ஓகேங்களா? பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ வந்து படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா, மோட்டிவேஷன் வரும். அப்போ வந்து நீங்கள் இந்த ஃபீல் வந்து ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம மைண்ட் படித்தது எல்லாமே நம்ம ஆப்ஷன் பார்த்தா மைண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்காதீங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அதாவது அடுத்த குரூப் டிஏ வரப்போகுது. குரூப் டிஏ நோக்கி உங்களுடைய இலக்கு இருக்கணும். அதாவது குரூப் 4க்கு ஃபுல் எஃபெக்ட், எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து குரூப் 4 வெற்றி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம குரூப் டிஏன்னு ஒரு பெரிய போஸ்ட் வரப்போகுது. இந்த எக்ஸாம்லேயும் அடிக்கிறோம், அந்த எக்ஸாம்லேயும் அடிக்கிறோம் அப்படிங்கிற இலக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஆனால் மற்ற குரூப் 2 எக்ஸாம் நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி பயத்தை நெக்ஸ்ட்டு குரூப் டிஏ வரப்போகுது அப்படின்னு நினச்சோம்னா, அதே குரூப் டிஏ வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் குரூப் 4 வரப்போதில்லை. அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே தான் கொண்டு போயிட்டுருப்போம். அதனால் வரக்கூடிய இந்த 20 நாள் எக்ஸாம் வந்து படிக்கிறது நம்ம வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. அடுத்த குரூப் டி எக்ஸாமுக்கு நல்லா பயன்படக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். ஓகேங்களா? ஒரு டைமிங் தான். இந்த 20 நாள் எஃபெக்ட் போடுறதும் நம்மளுக்கு அடுத்த குரூப் 2 குரூப் டிஏக்கு பயன்பட போகுது. அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் 50% படிச்சிருந்தாலும் சரி, 60% படிச்சிருந்தாலும் சரி, படித்த கண்டென்ட்டை தெளிவாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக வெற்றி உறுதி. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் அடுத்த நல்ல தகவல் சந்திக்கும் வரை உங்களோட நன்றி. தேங்க்யூ.